அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மல்லி புதினா, தயிர் 1 பாக்கெட். நான் 10 ரூபா பாக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன். 1 பாக்கெட் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சட்டியில் 1 கரண்டி நெய், 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 தக்காளி, தேவையான அளவு மிளகாய்த்தூள், சோயா ஊற வச்சது அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்ச வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த படியால் தான் அரிசி எடுத்தேன். 3/4 கிலோ எடுத்தேன். அதால் 1.5 படி தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ, எந்த படியாலேயோ டம்ளராலேயோ எதுலேயே எடுக்கிறீங்களோ அதில் 1க்கு 2 ஊற்றிக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்து நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சுருங்க. அதான் ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூடான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா, கொத்தமல்லி சம்பால்,